ஹாய், நம்ம எங்க போறோம் சொல்லுங்க. நம்ம கேரளா போறோம். எல்லா போறோமா? நெக்ஸ்ட் ட்ரிப் ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் சரி, ஒரு குட்டி லீவ் கிடைச்சிச்சு. அதனால இப்ப நம்ம வந்து கேரளாக்கு போறோம். ஓகேவா? நல்லா இருட்டிடுச்சு. நாங்க இந்த தடவை கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு அவாய்ட் டோல் போட்டுட்டு போறோம். ஏன்னா எப்பவும் டோல் மட்டுமே நமக்கு பே பண்றதே ரொம்ப ஜாஸ்தியாகி போகுது. அதனால இந்த தடவை கொஞ்சம் டோல் இல்லாம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோல் இல்லாம போறோம். கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓகே, சில இடத்துல நாட் ஓகே. முடிஞ்ச வரைக்கும் அப்படி பண்ணலாம், போய் பார்ப்போம். அப்படி இல்லாட்டி டோல் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். மழை வரும்னு நினைக்கிறேன், ஒரே மின்னலா இருக்கு. இப்போ வந்து மூணார்லலாம் நல்ல கிளைமேட் அப்படின்னு சொல்றாங்க. மூணார்ல கேரளால அப்படின்னா, அதனால எங்களுக்கு சரி நம்ம ஒரு ட்ரிப்பு போயிட்டு உங்களுக்கும் அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ போறோம். அங்க போயிட்டு உங்களுக்கு திரும்ப வீடியோ போடுறோம். ஓகேவா? In 300 meters, turn left onto National Highway 183. Take the next left onto National Highway 183. Continue on National Highway 183 for 9 kilometers. இங்க பாருங்க, இந்த மலை வந்து ஒரு முகம் மாதிரி இருக்கு. இது வந்து நெத்தி, அடுத்து மூக்கு, அடுத்து தாடை மாதிரி அப்படி தெரியுது பாருங்க.
அப்படி இதான் கொடைக்கானல் மலை பாஸ் பண்ணி கேரளா போகிறோம். இந்த மலை இயற்கையை பார்த்துக்கிட்டு இங்கே ஃப்ளாட் போட்டிருக்காங்க. இங்கே வீடு வாங்கி கட்டினா அப்படியே இயற்கை ரசிச்சுட்டே இருக்கலாம். கொடைக்கானல் நினச்ச நேரம் கிளம்பி போகலாம். வீடு கட்டியிருக்காங்க சின்னதா ஒரு சின்ன வீடு கட்டி கட்டுறாங்க. அதனால ஆப்போசிட்ல இயற்கையா நினச்சா ஒரு பைக் எடுத்துட்டு அப்படி கொடைக்கானல் போயிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் நேராக போனால் கேரளா. அழகா இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு இயற்கையா இருக்கிற இடத்துக்கிட்ட நம்ம வந்து வீடு வாங்க முடிஞ்சதுன்னா அது ரொம்ப பெரிய லக்கின்னு தான் சொல்லணும். கொடைக்கானல் மலை கிட்ட ஒரு சென்ட் 3 லட்சமா? யார் வாங்குறீங்க? நாங்க ஆட் எல்லாம் கொடுக்கல, சும்மா சொல்லிட்டு இருக்கோம். மெயினா தான் இருக்குல்ல, மெயின் ரோடு. ட்ரைபேட் வைக்கவே இல்லை. அதான் மூணார் போக போறோம். அங்க கிளவுட்ஸ் எப்படி மலை மேல இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா, ரொம்ப 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 அழகா இருக்கு. இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது. ஐயோ, இதுதான் போன வாட்டி இந்த பக்கம் தான் போனோம் இல்ல, மாம்பழம் மாம்பழம் பியூட்டிஃபுல்லா இருக்கு. மலை ஏற போறோம். அப்படி இருக்கு. நாங்க நேற்று நைட்டு ஒரு 6 o'clock போல வீட்ல இருந்து கிளம்பணும். இப்பதான் மோஸ்ட்லி எங்கேயுமே நிறுத்தல, கொஞ்சம் ஏர்லி மார்னிங் மாதிரி தான் கொஞ்சம் நிறுத்தணும். ஏர்லி மார்னிங் சொல்ல முடியாது, ஒரு 1:30 போல நிறுத்தணும். அதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிக்கிட்டே தான் இருக்கும். நடுவில் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு சென்னையிலேருந்து வர்றதுக்கு இப்போ மணி என்னாச்சுமா? 9
டைம் வந்து 9:30. இப்போ வரைக்கும் வந்திருக்கோம். இப்பதான் மலை ஏறுறோம். அங்க எவ்வளவு அழகா இந்த ஊரெல்லாம் தெரியுது. காத்து கேமராவையே தள்ளுது. எப்படி இருக்கு பாருங்க, இந்த கிளைமேட் செம்மையா இருக்கு. வரியில பெட்ரோல் போட்டோம் மலை ஏறதுக்கு முன்னாடி. அங்க கேட்டா இன்னைக்கு ஃபுல்லா மழை இருக்கு, மேலெல்லாம் மழை தான் அப்படின்னு சொல்றாங்க. மழை இருந்தாலே நல்லா இருக்கும் கிளைமேட். ஆஹா, எவ்வளோ அழகா இருக்கு. Clouds எல்லாம் வீடெல்லாம் தெரியுதா பாருங்க, உச்சியில கொஞ்சம் தூரத்துல சின்ன சின்னதா தெரியுது. சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த மாதிரி நேச்சுரல் சீனரிஸ்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லைஃப்ல முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸ் போல மனசுல எப்பவும் இருக்கும். லாஸ்ட் இயர் போனோமே, அப்ப போனோமே அப்படிலாம் நம்ம யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். செம்ம காத்தடிக்குது. ஐயோ, எத்தனை ஹேர் பின் பெண்ட் இருக்கு? நம்பர் எல்லாம் எவனா அழிச்சிட்டு ம், கல் வச்சு. எத்தனாவது பெண்டுன்னு தெரியாம இருக்கிறதுக்கு ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? எப்படி இருக்கு பாத்தீங்களா? மழை கண்டிப்பா மழை வரும். ரொம்ப சில்லுன்னு இருக்கு கிளைமேட், ரொம்ப நல்லா இருக்கு. இது பெஸ்ட் சீசன் வந்து பாக்குறதுக்கு. ஏன்னா ரொம்பவுமே இல்லாம ரொம்ப ஜாஸ்தி மழை ஜாஸ்தி குளிர்னு இல்லாம இது ரொம்ப நல்ல பிளசண்டா இருக்கு. இங்க பாருங்க இந்த இடம் எப்படி இருக்கு. இங்க மழை மேகம் வெயிட்டிங், மழை பெய்யறதுக்கு. ஜாலியா இருக்கு, நினைக்கும் போதே ஜாலியா இருக்கு. சுச்சு
இல்லை. அழகா இருக்குல்ல, செம்மையா இருக்கு பெட்டு. என்னத்த செம்மையா இருக்குன்னு அவங்க நினைப்பாங்க. நேரம் இருந்தாதான் தெரியும். இது போதும், நம்ம அங்க போயிட்டு எல்லாம் கீழே இறங்கி எல்லாம் எடுப்போம். ஐயோ ரெக்கார்ட் ஆயிட்டு. நான் இங்கதான் அழுத்திட்டேனோ. ஃப்ரெண்ட்ஸ், மூணார் வந்திருக்கிறோம். மூணார் கேரளா என்ட்ரு ஆயிட்டோம். மூணாரே என்ட்ரு ஆயிட்டோம். இங்க பாருங்க, ஃபால்ஸ் பாருங்க. அதான் ப்ரீஸா மாறுது, ப்ரீஸா கார். நல்ல கிளைமேட், நல்லா ஜில்லுன்னு இருக்கு. ஒரு சின்ன பாலம் போட்டிருக்கலாம். பாருங்க, மலையில இருந்து தண்ணி அப்படியே சரலா உள்ளது. நைட்டு பெஞ்ச மலையில தண்ணி தொட்டு பார்த்தோம்னா அப்படி ஒரு ஜில்லுன்னு இருக்கு. சூப்பரா இருக்கு. கேரளா கேரளா கேரளா. பாருங்க, நம்ம கார்ல தான் வந்தோம். நல்ல கிளவுடியா. இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேல ரெயின் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஓ, செம்ம கிளைமேட், செம்ம காத்து, சில்லுன்னு இருக்கு. மூணார் ஏ ஏ ஏ ஏ. ஓ ஓ ஓ. பாருங்க பாருங்க. என்ன சத்தம் உயிரின் மொழியா, என்ன சத்தம் நதியின் மொழியா.
ஆகாதோ உதட்டில் துடிக்கும் வார்த்தை அது உணர்ந்து போனதோ உள்ளங்கள் துடிக்கும் ஓசை இசையாகாதோ நேரம் ஒளியே ஒளியே என்ன சத்தம் இந்த நேரம் ஒளியே முத்தம் தருதா சத்தம் வருதா அடடா என்ன சத்தம் இந்த நேரம் கிரீனிஷ் இதுல செம்ம பட்டு. நான் திறந்து விடுறேன். பார்த்து போகணும், பார்த்து வரணும். ஓடியா 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 ஓடியா. ஆ வச்சிருமா. பாருங்க என்ன ஒரு view. இது வந்து மதியம் எப்படி இருக்கு மூணார்ல. அப்படியே மேகம் வந்து மலையில இறங்கி அப்படியே தவழ்ந்து போகுதுன்னு பாருங்க. மேகம் அப்படியே இறங்கிருச்சு, பூமிக்கே இறங்கிடுச்சு.
செல்லம். சரி, ரொம்ப அழுக்கா இருக்குண்டா. ஐயோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பெருமாளே. எனக்கு பிடிக்குமா அப்படின்வாங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. மூணார் கண்டிப்பா இந்த சீசனுக்கு நீங்க எல்லாம் ஒரு முறை வந்துட்டு போனா உங்களுக்கு லைஃப் லாங் மறக்கவே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு செம்ம அழகான ஒரு கிளைமேட் இப்போ. நாங்கள் அப்படி திருச்சி வழியாக வந்தோம். திருச்சி டு அப்படி வந்தோம். செம்ம அழகாக இருக்கு எல்லாமே, ரொம்ப க்ரீனிஷாக. எனக்கு இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப பார்க்க ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மழை தூறலும் இந்த மாதிரி மேகமூட்டமாக. அங்கே பாருங்க அந்த அந்த இடம் பாருங்க, எப்படி மேகம் வந்து அப்படியே கரைஞ்சி போகுது, புகை மாறி போகுது. இங்க பாருங்க எவ்வளோ அழகா ஒரு இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ வந்து ஆஹா கிரீனிஷா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இங்க வந்து கடவுள் எவ்வளோ ஒரு அழகான இயற்கையை வந்து இப்படி அற்புதமா படைச்சு வச்சிருக்காருன்றது இங்க வந்தாதான் நமக்கு தெரியும். ஒரு ஒரு சொர்க்கத்துக்குள்ள இருக்க மாதிரி இருக்கு இப்போ. அவ்வளோ ஒரு அற்புதமா இருக்கு. பாருங்க எப்படி வந்து மேகம் அப்படியே கீழே போகுது. பார்க்கவே ரொம்ப 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 அழகா கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. நாங்க இப்போ அந்த மேகத்துக்குள்ள போறோம். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து மண்டே, ஸோ வந்து ரொம்ப ரஷ் எல்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக இருக்கு. ரூம்ஸ் கூட கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி கிளைமேட் வந்து ரொம்ப மழை அப்படி இப்படின்னு இருந்தால் நம்ம நிறைய ரசித்து பார்க்க முடியாது. இது பாருங்க எவ்வளோ இதுவாக இருக்கு, ப்ளசண்ட்டாக இருக்கு. அங்கே எல்லாரும் டீஎல் எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. செம்மையா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு ஒரு 2 days போதும் இந்த இடம் சுத்தி பார்க்கணும்னா, ரொம்ப வேணும்னு இல்லை. நீங்க ஜஸ்ட் வந்து இந்த கிளைமேட்லாம் என்ஜாய் பண்ணணும்னு மட்டும் நினைச்சீங்கன்னா வந்துட்டு சும்மா அப்படியே இந்த மாதிரி சுத்தி பார்த்தாலே போதும். ரொம்ப அங்க இங்க அலையணும்னு இல்லாம இந்த கிளைமேட் மட்டும் சுத்தி பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போனாலே நமக்கு நல்ல ஒரு மெமரி ஸ்வீட்டா இருக்கும். நம்ம வயசானதுக்கு அப்புறம் நினைச்சு பார்க்கறதுக்கு ஏதாவது வேணும்ல, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதமான ஒரு இதுவா இருக்கும். எல்லாம் தேயிலை எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸலண்டா இருக்கு. நடந்து போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நிறைய கார் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அதனால இங்க நடந்து போய் கொஞ்சம் முடியுமான்னு தெரியல. பாருங்க எவ்வளவு தூரம் மேகம் கீழே வந்து அப்படியே ஜில்லுன்னு போகுது. அவ்வளோ சூப்பரா இருக்கு.
பாருங்க மூணாறு எப்படி இருக்கு, செம்ம கிளைமேட். ஒரே மேகம்லாம் இறங்கிருச்சு பூமிக்கு, செம்மையா இருக்கு. மேகம்லாம் அப்படியே தரைக்கு இறங்கிச்சு. பேசவே வார்த்தை இல்லை எனக்கு. இத்தனை தடவை நம்ம வந்து மேகத்துக்கு பூமியில இருந்துட்டு Oh my God. எல்லாரும் கிளம்புவாங்க, நம்ம கம்பெனியே ஸ்பான்சர் பண்ணோம். எல்லாத்துக்கும் ஃபுட்டு ரூம்ஸு எல்லாமே நம்ம கம்பெனி பார்த்துக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கான்டாக்ட் பண்ணோம் இம்மிடியேட்டாக. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்களேன். அப்படியே கீழே இறங்கி போகுது. குளு 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 குளுன்னு செம்மையா இருக்கு பாருங்க. எவ்வளோ எங்களுக்கு வந்து இன்னைக்கு 12 o'clock செக்இன் பண்ணணும். நாங்கள் இப்போ வரைக்கும் இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கோம். செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. ஐயா ஹஸ்பண்டுக்கு குளிர் தான், குளிர் தான். அந்த அளவுக்கு இப்படி இருக்கு, சரியா இருக்கு. இது வந்து போடி நாயக்கனூர்ல இருந்து மூணாருக்கு வர ரூட்டு. கொஞ்சம் மேல வந்திருக்கோம். இன்னும் நாங்க எவ்வளோ கிலோமீட்டர் போகணுமா? இன்னும் ஒரு 25 to 30 போகணும்னு நினைக்கிறேன், மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இங்கேயே இவ்வளோ சூப்பரா இருக்கு. ஏதோ பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க. இந்த இடமே ஒரு மாதிரி அழகா யாரோ ஒரு சூப்பரான ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்ட் பண்ணது மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கு. அங்க பாத்தீங்களா நடுவுல இருந்து கட் பண்ணிட்டு சூப்பரா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க, செம்மையா இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குது. இப்ப வந்து இன்னைக்கு மண்டேல சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், அதனால இப்போ ரஷ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, இருக்காங்க. ஆனா வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்காங்க. அதனாலயே ஒரு ரொம்ப நல்லா இருக்கு.
ரொம்ப ரஷ்ஷாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். நான் வந்து இந்த மேகத்துக்கு நடுவில் நின்று நாங்கள் வீடியோ எடுத்ததில் எனக்கு இப்பயே சளி பிடிச்சிக்கிச்சு. ஐயோ எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. நம்ம கீழே போயிட்டு மறுபடியும் எடுப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மூணாறுல ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் செம்மையா இருக்கு பாருங்க. அவ்வளோ வண்டி, போற வர வண்டி எல்லாம் இந்த அழகை பார்த்து நிப்பாட்டாங்க. நிப்பாட்டி இங்க இருந்து போட்டோ எடுத்துட்டு தான் போவோம்னு சொல்லி அவ்வளோ அழகு, பயங்கர ஜில்லுன்னு இருக்கு. இங்க முட்டை கிட்டெல்லாம் அவிச்சு விற்காங்க, நூடுல்ஸு, மிளகா பச்சி, அதெல்லாம் சாப்பிட்டு இந்த லொக்கேஷன் ரசிச்சோம்னா செம்மையா இருக்கும். நான் ஒரு 3 அவிச்ச முட்டையும் சாப்பிட்டு வந்து பேசுறேன் உங்ககிட்ட. மூணாறுல நீங்க வந்து ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க ஃபால்ஸ், மூணாறுல உள்ள ஃபால்ஸ். நல்ல வாட்டர் ஃப்ளோ, செம்ம கிளைமேட். எங்க பார்த்தாலும் மேல பக்கத்துலேயே மாங்காய், அவிச்ச முட்டை, noodles எல்லாம். எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாருங்க. எவ்வளவு பியூரா மூணாறுல அம்மா. கொடைக்கானல்ல சில்வர் ஃபால்ஸ் சொல்லுவாங்க, இங்க ரியல் சில்வர் ஃபால்ஸ். செம்மையா இருக்கு. குளிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வசதியாக இருந்துச்சுன்னா இதை விட மாஸ்டா இருக்கும். இருந்தாலும் வந்து குளிரும் இந்த தண்ணி. அந்த அவ்வளோ அருமையான location. ம். எவ்வளோ நல்லா இருக்கா இந்த இடம், சூப்பராக இருக்குல்ல, அழகா இருக்கு. இங்க பாருங்க, இங்க வந்து எல்லாரும் வந்து வந்து நின்று பார்க்குறாங்க. இது அழகா ஒரு இது போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பள்ளம் பாருங்க, விழுந்தா அவ்வளோதான். ஆமாடி, ஆனா இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. பாருங்க, அந்த கிளவுடு வந்து அப்படியே மலை மேலே இறங்கி கீழே தவழ்ந்து ஓடி. இன்னைக்கு வெதர் வந்து அவ்வளோ 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 சூப்பராக இருக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் சூப்பராக இருக்கு. இங்கேருந்து கீழே தெரியுதா அந்த வெள்ளை வெள்ளையா புள்ளி புள்ளியா தெரியறதெல்லாம் வீடுங்க, ஃபேக்ட்ரிஸ். அங்கே தூரத்தில் ஒரு சர்ச்சு தெரிகிற மாதிரி இருக்கு. அதுதானான்னு தெரியல, சர்ச் தான்ல அப்படி இருக்கு. அந்த தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கு, தெரியுதா? எல்லாம் இருக்கு, அழகா இருக்கு ரொம்ப. இங்க ஒரு வீடு தனியா, அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இருக்கிறவங்க எவ்வளோ லக்கி பர்சன்ல. தெரியுதா உங்களுக்கு பார்க்கறதுக்கு?
இங்க ஏதோ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது செய்வாங்க. அதனால தான் இவ்வளோ பெரிய இடம் தோண்டிட்டு போறாங்க. இது வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா நிலச்சரிவு எப்படி வரும் இந்த இடத்துல இருந்து? யா வச்சிருக்காங்க ரொம்ப நல்லா. அது ஒரு இதுவா இருக்கு. மேகம் ஃபுல்லா இறங்கிட்டே இருக்கு. செம்மையா இருக்கு.